அங்கேருந்து எல்லாரும் கிளம்பி எங்க கொழுந்தனாரோட மாமனார் வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். திருச்சியில நெறையா சொந்தக்காரங்களும் இருக்கிறாங்க. இப்போதைக்கு அவசரத்துக்கு இங்க தான் முடிஞ்சது. போய் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஒரு காஃபி குடிச்சிட்டு, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு, திரும்பவும் அங்கேருந்து ஆ தஞ்சாவூர். நேரா தஞ்சாவூர் கிளம்பிட்டோம். பழையபட்டிக்கு கார்ல உட்காந்துக்கிட்டு, நல்லா பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா வந்தோம். கார் டிரைவிங் பத்தி சொல்லணுமே. 100% சொல்றேன். எதுல போனாலும் கார்லயும் சரி, பஸ்லயும் சரி போனாக்கா, நான் கண்டிப்பா வாந்தி எடுத்துருவேன். ஆனா இந்த ஒரு டிரைவிங் சூப்பர். 1% கூட வாந்தி எடுக்கல. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு நான் வாந்தி எடுக்கல. அந்த மாரி இருந்தது டிரைவிங்கு. திருச்சி வந்து ஒரு கந்தக பூமிங்கிறது சரியா தான் இருக்குது. ஒரு முறையும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. அந்த மாரி இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு அது பழகியிருக்கும். வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு தான் அது வந்து ரொம்ப கஷ்டம் தான். அதுவும் இல்லாம இங்க பல இடங்கள சுத்தி பார்க்கணும்னு ஒரு ஆசை தான். அதுக்கான டைம் இல்ல. அதுவும் இல்லாம உச்சி பிள்ளையார் கோயிலையும் பார்க்கணுன்ற ஒரு கனவோட தான் இருந்தேன். அதுக்கும் டைம் இல்ல. எதுக்குமே எனக்கு டைம் இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் கார்ல பல இடங்கள வந்து இப்படிதான் சுத்தி பார்க்க வேண்டியதாயிடுச்சு. சரி ஓகே. இதுதான் நம்ம கொடுத்து வச்சதுன்னு நேரா தஞ்சாவூருக்கு வந்துட்டோம். தஞ்சாவூர்ல அழகா அந்த இடத்த பார்த்துட்டு இந்த தஞ்சாவூர்ல ஆல்ரெடி 2 தடவ வந்திருக்கிறேன்னு. அதுல இது 3வது தடவன்னு நினைக்கிறேன். போனோம் தஞ்சாவூருக்கு. உள்ளார அழகா அந்த சிவலிங்கம் பெருசா இருக்கிறத பார்த்தே ஆகணும் இன்னைக்குன்னு. அந்த ஒரு நினப்பு இருந்தது. சரி புளிச்ச பிள்ளையார் கோயில தான் பார்க்க முடியல. இதையாச்சும் பார்த்துருவோன்னுட்டு நேரா அங்க போனோம். சிவலிங்கம் பெருசா 24 அடி சிவலிங்கம் ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருந்தது. என்னால நம்ப முடியல. நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாரி. ஒரு முறையும் பார்க்க முடியாது. ரொம்ப கூட்டம். அதனால ரொம்ப ஜெலஸா இருக்கும். இப்ப பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாம அப்புறமா கோயிலெல்லாம் ஒரு சுத்து சுத்திட்டு, நம்ப அங்க வர ஒரு குரூப்பு கூட, "அக்கா எனக்கு ஃபோட்டோலாம் எடுத்து குடுங்கக்கான்னு" சொல்லி ஒருத்தவங்க யாருன்னு தெரியல. அங்க சுத்தி பார்க்க வந்தவங்க. அவங்களும் ஃபோட்டோ எடுத்துட்டு, நாங்க ஒரு ஓரமா போய் உக்காந்துருந்தோம். நல்ல வேளை அங்க ஒரு சின்ன ஸ்டால் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டால்ல குழந்தைக்கு தேவையான தட்டு வடை, அதிரசம், அது இதுன்னு எல்லாம் வாங்கி அவங்களுக்கு குடுத்தாச்சு. நான் இப்பயும் சாப்பிடாம தான் இருந்தேன் சொல்லப்போனா. இருந்தாலும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலான்னு விட்டாச்சு. இங்கேருந்து நாங்களும் இப்படியே கிளம்பிட்டோம்.